முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு முதலில் காட்சி கொடுத்த நிகழ்வு பற்றி தெரியுமா? உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்திடுங்கள். அருணகிரிநாதர் இளமை காலத்தில் சிற்றின்ப நாட்டத்தால் தவறான வழியில் சென்று தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார். இதனால் அவருக்கு தீராத தொழுநோய் ஏற்பட்டது. அவரை உறவினர்களும் நண்பர்களும் பெண்களும் வெறுத்து ஒதுக்கியதால் மனதளவில் மிகவும் துன்பப்பட்டார். ஒரு நாள் அவருக்கு இருந்த காம வேட்கையால் கையில் பணமில்லாத நிலையில் தம் சகோதரியிடம் பணம் கேட்டார். வறுமையால் மனம் நொந்து போயிருந்த சகோதரி, உனக்கு தேவை ஒரு பெண் உடம்புதானே, என்னையே ஏற்றுக்கொள் என்று வேதனையுடன் கூறினார். அந்த வார்த்தை இவ்வளவு காலமும் தான் செய்த பாவத்தின் விளைவை அருணகிரிநாதருக்கு உணர்த்தியது. அதனால் அவர் மனம் நொந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்து திருவண்ணாமலை திருக்கோவிலின் கோபுரத்தின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து கீழே குதித்து உயிரை விட முற்பட்டார். அவர் கீழே விழுந்தபோது நடந்தது ஒரு அதிசயம். முருகப்பெருமான் ஒரு முதியவர் வடிவில் தோன்றி கீழே குதித்த அருணகிரிநாதரை தன் கைகளில் தாங்கி பிடித்தார். தம்மை காப்பாற்றியது யார் என்று திகைத்து அருணகிரிநாதர் பார்த்தபோது முதியவர் வடிவம் மறைந்து முருகப்பெருமான் தம்முடைய வடிவேல் மற்றும் மயிலுடன் காட்சியளித்தார். முருகனின் திருக்காட்சி கண்ட அருணகிரிநாதர் ஆனந்தத்தில் திளைத்து முருகப்பெருமானை வணங்கினார். முருகப்பெருமான் அவருடைய தீராத தொழுநோயை குணப்படுத்தி தம்முடைய வேளால் அருணகிரிநாதரின் நாவிலே 6 எழுத்து மந்திரத்தை பொறித்து ஞான உபதேசம் செய்தார். இதுவே அருணகிரிநாதர் வாழ்வில் முருகன் நிகழ்த்திய முதல் அற்புதமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக அற்புதங்களை நீங்களும் அறிந்து கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.